ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரம்லா. நாம் இன்றைக்கி பஹ்ரைன் மராசி மாலில் இருக்க ஒரு ஃபிஷ் அக்வேரியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாலில் இருக்க ஃபிஷ் அக்வேரியம் இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. இந்த மாலுமே இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் போயிருந்தோம் அந்த ஃபிஷ் அக்வேரியம் பார்க்குறதுக்கு. அந்த மாலே ஒரு பிரம்மாண்டமாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. நிறைய என்டர்டெயின்மெண்ட் பிளேசஸ் நிறைய இருந்துச்சு. அங்கங்கே நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சோஃபாலாம் போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் மாலை விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் அக்வேரியத்துக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். ஒரு ஆளுக்கு 5 தினார். நாங்கள் வெக்கேஷன் டைமில் போனோம். அப்போது நாங்கள் ஒரு 4 பேர் போனோம். அங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் டேங்க் உள்ள ஃபிஷ் இருக்குது. நம்ம அந்த டேங்க் உள்ளே போய் பார்க்குற மாதிரி ரொம்பவே பிரம்மாண்டமாக அதை பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம குனிஞ்சு தான் போகணும். உட்காந்து குனிஞ்சு போயிட்டு அங்கே உட்காந்து பார்க்கணும். நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து அங்கே பார்த்தோம். அந்த வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக செமையாக இருந்துச்சு. இந்த வியூவில் உட்காந்துட்டு அந்த ஃபிஷ்ஷை பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ரம்மியமாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்பவே அதை என்ஜாய் பண்ணோம். பார்த்துட்டு வெளியே வந்தால் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அங்கே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன டேங்க், பெரிய பெரிய டேங்க் கட்டி அப்படி வச்சுருக்காங்க. இது ஸ்டார்டிங்லேருந்து நான் வரேன். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஒரு நியூ டைப்பான ஃபிஷ் பார்த்திங்கன்னா எல்லோ, பிளாக், ஒயிட் அந்த மாதிரி கலந்த கலர் மாதிரி இருக்குது. குட்டி குட்டி மீன் தான். அது பார்க்குறதுக்கே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அழகாக அது எவ்வளோ என்ஜாய் பண்ணி விளையாடிட்டுருக்கு பாருங்கள். எனக்குமே அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோடய ட்ரெஸ் கலரில் அந்த மீன் இருந்துச்சு. அதுவே எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. பார்த்துட்டு அப்படியே அதுக்கப்புறம் வந்தால் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அங்கே நிறைய ஃபிஷ் டேங்க் வச்சு, சின்ன சின்ன டேங்க், பெரிய பெரிய டேங்க் வச்சு நிறைய டைப் ஆஃப் ஃபிஷ் விட்டுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ நான் பார்க்குறது பெரிய டேங்க்கு. அதில் பாருங்கள் ஒரு பெரிய ஃபிஷ் போகுது. அந்த டேங்க்லேயே ஒரு 5 டைப்பான ஃபிஷ் இருந்துச்சு. இது ஒரு டைப்பான ஃபிஷ். எவ்வளோ அழகாக நல்லா பொறுமையாக நீந்தி போகுது பாருங்கள். க்ளீனாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே அந்த ஃபிஷ் டேங்க்குமே ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு பாருங்கள். ஜோடி ஜோடியாக தனித்தனியாக நிறைய மீன் போயிட்டு இருந்துச்சு. அதில் குட்டி குட்டி மீனும் இருந்துச்சு. இந்த டேங்க்கில் இருந்தது எல்லாமே ஓரளவுக்கு பெரிய மீன் தான் இருந்துச்சு. நல்லா பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். பார்த்திங்கன்னா அந்த வியூவே பாருங்கள். அப்படியே அங்கங்கே கல் நட்டு வச்சு அந்த கல்லுக்கு நடுவில் சின்ன சின்ன டேங்க் வச்சு அதில் நிறைய குட்டி குட்டி மீன்களை விட்டுருக்காங்க பாருங்கள். பிளாக் கலரில் ஒரு மீன், அது அமீபா மாதிரி இருக்கிறது பார்க்குறதுக்கு. நம்ம எப்படி சொல்லுவோம், அந்த லீஃப் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பாருங்கள். அதை அந்த பார்க்குறதுக்கே அந்த கலரே ரொம்ப நான் இந்த மாதிரி வெரைட்டிலாம் இங்கே தான் நான் பார்த்தேன். அது பாருங்கள் ஒன்றோட ஒன்று கிராஸ் பண்ணி போகும். இது நம்ம கை கொண்டு வந்தால் கையை கடிக்கிறதுக்கு அந்த மீன் வந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த அக்வேரியம் போயிட்டு. அதை எடுத்து பார்த்திங்கன்னா பெரிய மீன், பெரிய பெரிய மீன் இருந்துச்சு. இப்போ இந்த 2 அமீபா எப்படி கிராஸ் பண்ணி போகுது பாருங்கள். அந்த பிளாக் டைப் மீன் அது பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே அங்கே ஃபுல்லாக வழி ஃபுல்லாக அது பாருங்கள் சின்ன சின்ன டேங்க் வச்சுருக்காங்க. அதில் பாருங்கள் நிறைய குட்டி குட்டி ஃபிஷ் எல்லா கலர்லேயும் விட்டுருக்காங்க. ஒயிட்டு, எல்லோ, பிளாக், ஆரஞ்சு, கோல்டன் கலர், நிறைய கலர் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ஒரு அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பாருங்கள். குட்டி குட்டி மீன், அது எல்லோ கலர் மீன் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆரஞ்சு கலர் பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. இது ஃபிஷ் பைட்டிங் அப்படின்ற மாதிரி நம்ம தண்ணிக்குள்ளே கையை வச்சா மீனெல்லாம் கிடைக்கும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு செட் பண்ணி அங்கே வச்சுருக்காங்க. நாங்கள் அதில் வச்சு என்ஜாய் பண்ணோம் நல்லாவே. இந்த ஃபிஷ் டேங்க் பாருங்கள், குட்டியாக இருக்குது மீன் பாருங்கள். அப்படியே கிளியராக இருக்குது, கண்ணாடி மீன் மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் நெத்திலி மீன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது ஒரு டைப் ஃபிஷ் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி வெரைட்டி எல்லாமே நான் இங்கே தான் பார்த்தேன். இந்த மீன் பார்த்திங்கன்னா இது ஒரு டைப்பாக இருக்குது. இந்த டேங்க்லேயே கிட்டத்தட்ட ஒரு 6 விதமான மீன் இருந்துச்சு நாங்கள் பார்க்கும்போது. அதை விட இந்த மீன் பாருங்கள், ஃப்ளைட்டு மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த மீன் பாருங்கள், அதுவுமே பெருசு. அந்த மீன் போகிறத பாருங்கள், அப்படியே ஒரு ஃப்ளைட்டு போகிற மாதிரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது அழகாக போகும்போது இது நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. இந்த மீன் நிறைய சாப்பிட்ருச்சு போல், அதான் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு.
அதுக்கடுத்து இந்த மாதிரி இந்த டைப்பில் குட்டி மீன் பெரிய மீன் அந்த மாதிரி விட்டுருக்காங்க. இது எல்லாமே ஒரே டேங்க்கு தான், பெரிய டேங்க்கு. அது நடுவில் ஸ்டோன்ஸ் வச்சு அதை அப்படியே செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது அந்த வே ஃபுல்லாக அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்டோட எஃபெக்டில் அந்த ஃபிஷ் அக்வேரியம் இருக்குது. இந்த மீன் பாருங்கள் எவ்வளோ அழகாக படுத்துட்ருக்கு, கண்ணை மூடி மூடி திறந்துட்டுருக்கு. நாங்கள் போய் சவுண்டு போட்டோன்னே அங்கேருந்து அது நீந்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒவ்வொரு இதுவாக பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய ஜெல்லி ஃபிஷ் வச்சுருக்காங்க. ஜெல்லி வெரைட்டி நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. அதையுமே அப்படியே ஒரு ரவுண்டு பொறுமையாக பார்த்தோம். அந்த ஜெல்லி ஃபிஷ் எவ்வளோ அழகாக நீந்தி வருது பாருங்கள். அது பார்க்குறதுக்கு ஃபிஷ் மாதிரியே தெரியல, ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது அழகாக பார்க்குறதுக்கு. அது லைட் செட் பண்ணி கலர் லைட் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கலர் லைட்டில் அது மூவ் ஆகிறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த வியூ பார்க்குறதுக்கே இன்னும் அழகாக இருந்துச்சு. கலர் லைட் போட்டு அந்த வியூவோட அந்த ஃபிஷ் அக்வேரியம் அந்த டேங்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை நான் மேலே காமிச்சிருக்கேன், அந்த செட்டிங்ஸ் மேலே எப்படி இருந்துச்சுன்னு காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது என்ன நினைக்கிறீங்க, இது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் தான். அது பார்த்திங்கன்னா ஏதோ செடி அங்கங்கே வச்ச மாதிரி இருக்குது. அது ஆக்சுவலி ஃபிஷ்ஷு, செடி கிடையாது. பாருங்கள் எல்லாம் மூமெண்ட்டில் தெரியுது பாருங்கள். நான் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், தெரியுதுங்களா? அப்போ அது அந்த செடி மாதிரி இருக்கிறதையும் விரிஞ்சு மூடுது பாருங்கள். க்ளோஸ் டு ஓப்பன்ற மாதிரி அது இருக்குது. நானுமே ஃபஸ்ட்டு இது பார்த்தோன்னே ஏதோ செடியை வச்சுருக்காங்கன்னு பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது ஒரு ஃபிஷ்ஷுன்னு. நிறைய அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷிங் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லைட் செட்டிங் பண்ணி ஃபிஷ்ஷை தொங்க விட்டுருக்காங்க. ஒரு கம்பி மாதிரி அதில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக நீந்திட்டுருக்க மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மால் வந்தீங்கன்னா இந்த ஃபிஷ் அக்வேரியம் விசிட் பண்ணுங்கள். அடுத்தது மேலே ட்ரீ டாப் கஃபேன்னு ஒன்றா வச்சுருக்காங்க. அங்கே காஃபி, டீ, சாக்லேட், ஸ்நாக்ஸ் நிறைய ஐட்டம் இருந்துச்சு. நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு ஃபாரஸ்ட்டில் உட்காந்து அதை ரசிச்சுட்டே நம்ம சாப்பிட்ற மாதிரி டேபிள்லாம் போட்டு செட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவோட இன்னும் நேரில் செமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் பஹ்ரைனில் இருக்கீங்கன்னா இல்லை பஹ்ரைன் வரீங்க டூரிஸ்டராக அப்படின்னா இந்த மராசி மாலில் இருக்க இந்த ஃபிஷ் அக்வேரியம் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கேயே ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அந்த ப்ரோக்ராமையும் பார்த்துட்டு அதையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.